வெல்கம் டு எம்விடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வாய்ஸ் ஓவர் மூவி வீரம் அப்படிங்கிற ஒரு மலையாள படம். பொதுவாக ராஜா காலத்து படங்கள்னாலே துரோகம் இருக்கும். அதுவும் பெண்கள் தங்களோட சுயநலத்துக்காக ஆண்களை யூஸ் பண்ணிக்கும் போது கண்டிப்பாக அங்கே கொலைகளும் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த படம். இதோட ஒன்லைன் சொல்லணும்னா, இருவேறு பெண்கள் அவங்க பழி வாங்கறதுக்காக ஒரு ஆணை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதான் அந்த ஒன்லைனர். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்தில் பாணன்னு ஒருத்தர் அரண்மனையை நோக்கி ஓடி வரதை காமிக்கிறாங்க. இந்த பாணன் யாருன்னா, அந்த காலகட்டங்களில் நியூஸ் பேப்பரு போஸ்ட்மேன் எல்லாம் இல்லாத போது இப்படிப்பட்ட இந்த பாணன்கள் மூலமாக தான் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செய்திகளை கொண்டு போவாங்க. அந்த பாணன் அரண்மனை நோக்கி ஓடி வராரு. அரண்மனை வளாகத்தின் மேல மன்னர், இளவரசர், இளவரசி, அப்புறம் அந்த இளவரசியோட வளர்ந்த மகன் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு பாணனை பார்த்து கேட்கிறாரு மன்னர். அப்போ அந்த பாணன் அவன் பார்த்த அந்த காட்சியை விவரிக்கிறான். ஒரு பெரிய பிரம்மாண்டமான மேடை, அந்த மேடையை சுத்தி வீரர்கள், அவங்களுக்கு மேல அந்த களரி போட்டிய முன்னின்னு நடத்துற மன்னர் உட்கார்ந்து இருக்கிறாரு. சுற்றிலும் ஜனங்கள் எல்லாம் ஆரவாரத்தோட காத்திருக்கிறாங்க. ரெண்டு பெரிய களரி வீரர்கள் மோதிக்கிறாங்க. ஒருத்தன் பேரு சந்து, இன்னொருத்தன் மலையன். இந்த மலையன்கிறவன் சந்துவோட பெற்றோரை கொண்டு இருப்பான். அதுக்கு பழி வாங்கத்தான் இந்த களரி போட்டியில ரெண்டு பேரும் கடுமையா மோதிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சந்து அந்த மலையனோட தலையை வெட்டி எரிஞ்சிருவான். போட்டியில ஜெயிச்சதுக்காக சந்துவுக்கு நிறைய பரிசு பொருட்களும் பாராட்டுகளும் கிடைக்கும். இந்த தகவலை பாணன் மன்னர்கிட்ட சொல்றான். மன்னர் ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனடியா அந்த சந்துவை நான் பார்க்கணும், போய் தகவல் சொல்லுன்னு சொல்றாரு. இந்த சந்து இப்போ அவன் ஃப்ரெண்டு கூட ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். ஒரு பெரிய அருவி தண்ணி ஆர்ப்பாரிச்சு கொட்டிட்டு இருக்கு. அந்த அருவிக்கு நடுவுல ஒரு சின்ன குகை தெரியுது. அந்த குகைக்குள்ள நுழையிறாங்க. அந்த குகையை சுத்தியும் நல்ல விளக்குகள்லாம் ஏத்தி ஒரு மாதிரியான இருட்டும் இல்லாம வெளிச்சமும் இல்லாத ஒரு வெளிச்சம். மேடைக்கு அந்த பக்கம் பெண் மந்திரவாதி உட்கார்ந்துருக்கா. மந்திரவாதிக்கு எதிர்த்த மாதிரி ஒரு பெண் நிர்வாணமா உட்கார்ந்துருக்கா. அவ வாய் ஏதோ முணுமுணுத்துட்டே இருக்கு. சந்து உள்ள போகவும் அந்த பெண் மந்திரவாதி சந்துவோட எதிர்காலத்தை பத்தி சொல்லு அப்படின்னு அந்த நிர்வாணமா இருக்கிற பெண்கிட்ட கேட்கவும், அவ ஒரே போடா, சந்து கூடிய விரைவில் மன்னர் ஆயிடுவான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட சந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறான். ஆனா அவனால அதை நம்ப முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. மேற்கொண்டு அந்த பெண்கிட்ட தகவல் கேட்கவும் அந்த பெண் அப்படியே மயங்கி சாஞ்சிடுறா. அதுக்கு அந்த மந்திரவாதி, அந்த பெண் உடம்புல இருக்கிற அந்த ஆவி வெளியே போயிடுச்சு, இனி அடுத்த முறை வா அப்படின்னு சொல்லிடு. அந்த பெண் சாகல, அந்த பெண் உடம்புல புகுந்திருந்த ஆவி வெளியே போயிடுச்சு. வெளிவந்த சந்து ரொம்ப நேரம் யோசிக்கிறான். அப்ப அவன் ஃப்ரெண்டு, நீ மன்னரானா கண்டிப்பா என்னோட மகனை பட தளபதி ஆக்கிரு அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறான். முதல்ல நான் மன்னர் ஆகிறேன், அப்புறம் அதை பத்தி நம்ம யோசிக்கலான்னு சொன்ன சந்து திருப்பியும் அந்த காட்டு வழியா நடந்து வராங்க. அந்த சமயமா மன்னரோட ஆட்கள் சந்துவை எதிர்கொண்டு இந்த மாதிரி மன்னர் உன்னை பார்க்க விரும்புறதா சொல்றாங்க. சந்துவும் அதை ஏத்துக்கிறான். மன்னரோட ஆட்கள்லாம் போனதுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வருத்தப்படுறான். என்ன வேண்டான்னு உதறி தள்ளின மன்னர் இப்ப மட்டும் எந்த முகத்தோட என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு கோபம் கொப்பளிக்க கேட்கிறான். அடுத்த சீன்ல மன்னரும் இளவரசனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்து சரிப்பட்டு வருவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு இளவரசர் சொல்லவும், இல்ல அதெல்லாம் சரிப்பட்டு வருவான், நீ கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும் அப்படின்னு மன்னர் தன்னோட முடிவுல உறுதியா இருக்கிறாரு. பேசி பார்த்த இளவரசன் மன்னர் முடிவை மாத்திக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு அவரோட முடிவுக்கு சம்மதிக்கிறான். அடுத்த சீன்ல சந்துவும் அவனோட நண்பனும் அரண்மனைக்குள்ள நுழையிறாங்க. அந்த பிரம்மாண்டமான அரண்மனை வாசல்ல ரெண்டு பக்கமும் போர் வீரர்கள் ஆயுதங்களோட காத்து நிக்கிறாங்க. உள்ள நுழைஞ்ச சந்துவை மன்னர் வரவேற்கிறாரு. அவனோட வெற்றிக்கு வாழ்த்தும் சொல்றாரு. சந்து அவரை கேள்விக்குறியா பாக்குறான். எதுக்காக வர சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு. ஸ்ட்ரைட்டா மன்னர் விஷயத்துக்கே வந்துடுறாரு. உனக்கு என் மகளை நான் கல்யாணம் பண்ணி வைக்காததுல வருத்தம் இல்லையே அப்படின்னு கேட்கவும், கண்டிப்பா இல்லைன்னு சந்து சொல்றான். எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்லவன், அதனாலதான் உன்னை என்னோட மகன் படைக்கு தளபதி ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சந்துக்கு ஒரே ஆச்சரியம், சந்தோஷம். உடனே பக்கத்துல இருந்த அவன் ஃப்ரெண்டு, உன் கனவு நினைவாயிரும் போல இருக்கே அப்படின்னு முணுமுணுக்கிறான். இந்த பதவியை கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன், என்றென்றைக்கும் உங்களோட மகனுக்கு நான் உண்மையாக உறுதுணையாகவும் இருப்பேன் அப்படின்னு சந்து உறுதிமொழி சொல்றான். அப்போ இளவரசனும், அடுத்தது பக்கத்து நாட்டு மன்னர் கூட களரி போட்டி வச்சிருக்கோம், அதுக்கு நீ தான் எனக்கு படை தளபதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் சந்து அதை ஏத்துக்கிறான். மன்னர் குடும்பம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஏதோ ஒரு பூஜை பண்றாங்க. அது சர்பதோஷ பூஜை அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பாம்பு படங்கள்லாம் கோலமா வரையப்பட்டு விளக்குகள் ஏத்தி வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. அங்க மன்னரோட மகளும் அந்த பூஜையில கலந்திருக்கிறா. அவளும் சந்துவும் ஏற்கனவே ஒரு காலத்துல காதலர்களா இருந்தவங்க. சந்துவோட ஏழ்மையும் அவனோட சூழ்நிலையும் காரணம் காட்டி மன்னர் அவங்க காதலை ஏத்துக்காம வேற ஒரு வயசானவருக்கு கட்டி வச்சிருவாரு.
அதுக்கு முக்கிய காரணமே இளவரசன் தான். இளவரசனுக்கு சந்துவை என்னைக்குமே பிடிச்சதில்லை. அதனால ஒரு வயசானவருக்கு அவனோட தங்கைய கட்டி வச்சிரும். அவளும் அந்த வயசானவர் கூட விருப்பம் இல்லாம வாழ்ந்து 20 வயசுல இன்னைக்கு ஒரு பையனும் இருக்கிறான். பூஜை நடந்துட்டு இருக்கு. இதுதான் சந்துவுக்கும் அந்த மன்னர் குடும்பத்துக்கும் ஏற்பட்ட பகை. இந்த ஏமாற்றத்தை தாங்கிக்காத சந்து வேற நாட்டுக்கு போய் களரியில மிகப்பெரிய அளவுல வளர்ந்து இன்னைக்கு ஒரு படை வீரனாகிற அளவுக்கு வந்து நிக்கிறான். இப்ப அந்த பூஜையில கலந்திருக்கிற இளவரசி மண்டபத்துக்குள்ள எல்லாரும் கண்ணை மூடி பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிற போது அவ மட்டும் அங்கிருந்து விலகி மண்டபத்துக்குள்ள நுழையிறான். ஏத்தி வச்சிருந்த விளக்குகள் எல்லாத்தையும் அணைச்சிட்டு சந்து தங்கி இருந்த அறைக்குள்ள நுழையிறான். சந்து தூங்கிட்டு இருக்கான். சந்து கண்ணை மூடி படுத்திருக்கான். அவன் பக்கத்துல போய் அவன் மார்பிள கைய வைக்கவும் ஒரு வீரனுக்கே உண்டான அந்த முன்னெச்சரிக்கையா தன் கையில இருந்த கத்தி எடுத்து ஓங்குறான். அவன் கைய பிடிச்சிட்டு தன் கையில இருந்த கத்தி எடுத்து இவளும் ஓங்குறான். 2 பேரும் கத்திய கையில வச்சுக்கிட்டே கட்டி புரண்டு இறுக்கி அணைச்சுக்கிறாங்க. எத்தனை வருஷம் நான் உனக்காக காத்திருந்தேன் அப்படின்னு சந்து சொல்லவும், என்ன மாதிரிதான் நீயும் காத்துட்டு இருந்தியான்னு அவ கேட்கவும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் மொத்தமா புழிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல இளவரசியோட கணவர் வர சந்து ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறான். அவர் ஏதோ கேட்டுட்டு அந்த பக்கம் நகர மீண்டும் அவங்களோட லீலைகளை தொடங்குறாங்க. அப்ப இளவரசி சொல்றான், எதிரி நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் நடக்க போற அந்த களரி சண்டையில எங்க அண்ணனுக்கு நீ உறுதுணையா இருந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு நீ தான் எல்லா உதவிகளும் செய்யணும். நீ இதை மட்டும் செஞ்சுட்டீன்னா அந்த சண்டை முடிஞ்சு என்னோட அண்ணன் வெற்றியோட திரும்பி வரும்போது நான் உனக்கே சொந்தமாயிருவேன். நம்ம 2 பேரும் ஒரு ராஜ வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்றான். சந்துவும் அப்ப இருந்த மயக்கத்துல கண்டிப்பா நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு உறுதியளிக்கிறான். அடுத்த காட்சியில அந்த எதிரி நாட்டு மன்னனுக்கு ஒரு கடிதம் வருது. அதை அவரோட மகள் படிச்சிட்டு இருக்கா. அண்ணனும் அண்ணியும் ஒரு விபத்துல இறந்ததுக்கு அப்புறமா அந்த பெண்ணை தன்னோட மகளா நினைச்சு சித்தப்பா வளர்த்திட்டு இருக்காரு. அந்த பெண்ணோட பேரு குட்டிமணி. இந்த குட்டிமணி யாருன்னா சந்துவோட சம்சாரம். இந்த கதை எப்படி போகுது பாருங்க. தன்னோட எதிரி நாட்டு இளவரசனுக்கே சந்து இப்ப படைத்தலைவனா இருக்கான். அப்ப அந்த குட்டிமணி சித்தப்பா கிட்ட சொல்றான், வெற்றி உங்களுக்கு தான் சித்தப்பா. ஏன்னா சந்து தான் அந்த இளவரசனுக்கு படை தளபதியா இருக்கிறான். என்னோட வார்த்தைய சந்து மீற மாட்டான். இந்த கடிதத்துல அவன் என்ன பண்ணணுங்கிறத நான் தெளிவா எழுதியிருக்கேன். சந்து அதை படிச்சு புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லவும் அவங்க சித்தப்பா யோசிக்கிறாரு. அந்த இளவரசன்னா அவன் என்னோட வீரத்துல கால் பங்கு கூட இல்ல, ஆனா சந்து கூட இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்லவும், நீங்க தைரியமா அந்த போட்டிக்கு தயாராகுங்க, வெற்றி உங்களுதே அப்படின்னு சொல்றான். அடுத்த காட்சியில உங்களை பார்க்க சந்து வந்திருக்காருன்னு பணிப்பெண்ணு சொல்லவும் ரொம்ப சந்தோஷமாகறா குட்டிமணி. உடனே குளிச்சுட்டு கிழிச்சிட்டு தன்னை சுத்தமா அலங்காரம் பண்ணிட்டு அவன் முன்னாடி போய் நிக்கிறா. அவனை வரவேற்று கதவை சாத்திட்டு 2 பேரும் அவங்க தனிப்பட்ட களரி விளையாட்டை விளையாடுறாங்க. கொடுத்து வச்ச ஆளுதான் போல இருக்கு இந்த சந்து. போற இடமெல்லாம் மேடையிலையும் களரி விளையாடுறான், பெட்லையும் களரி விளையாடுறான். அதுதான் சொல்லுவாங்க, பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிடுறான். சரி, அவங்க களரி விளையாடிட்டு இருக்கும் போதே குட்டிமணி அவங்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறா, என் சித்தப்பா தான் இந்த போட்டியில ஜெயிக்கணும், அதுக்கு நீ தான் எல்லா வழியிலையும் உதவி செய்யணும் சந்து அப்படின்னு அவ கேட்கவும், நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு அவகிட்ட கேட்கறான். களரி போட்டிக்கு கேடையும் வாளும் நீதான முன்னின்னு செஞ்சு கொடுப்ப. அந்த வாள்ல ஸ்க்ரூக்கு பதிலா மரத்திலான ஆணிய சொருகி மேல தங்க முலாம் பூசிடு, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. போட்டியோட இடையில அந்த மரம் ரொம்ப நேரம் தாங்காது, உடைஞ்சிரும். அந்த சமயமா பார்த்து நீ அவருக்கு தர வேண்டிய ஆயுதத்தை கொஞ்சம் லேட் பண்ணினா எங்க சித்தப்பா அதுக்குள்ள அவர் கதையை முடிச்சு ஜெயிச்சிருவாரு அப்படின்னு ஒரு பிளானும் சொல்றான். இந்த சந்துவோட வேலை என்னன்னா, களரி போட்டியில 2 பேரும் மோதிட்டு இருக்கும் போது இந்த சந்துவை போன்ற படை தளபதிகள் அவங்களுக்கு எப்பெல்லாம் வாழ் தேவைப்படுதோ கேடயம் தேவைப்படுதோ அதையெல்லாம் கணமும் தாமதிக்காம அவங்களுக்கு கொடுத்து உதவி, எதிரி அவங்கள கொல்ல முயற்சிக்கும் போது அதை தடுத்து தங்களோட தலைவரை காப்பாத்துறது தான் இவங்க வேலை. சந்துவோட வேலையும் அதுதான். குட்டிமணி சொன்னது போலவே அடுத்த காட்சியில அந்த பொற்கொள்ளர்கிட்ட ஸ்க்ரூவுக்கு பதிலா மர ஸ்க்ரூவை உள்ள நுழைச்சு அந்த வாளை ரெடி பண்ணிடுறான். போட்டி நாளும் வருது. 2 போட்டியாளருக்கும் நடுவரா ஒரு பெரியவர் இருக்காரு. அவரு 2 பேர்த்தையும் நிக்க வச்சு உங்க போட்டியை ஒரு சேவல் சண்டை மூலமா முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் சரின்னு சம்மதிச்சு அவங்களோட சேவல்களை மேடையில விடுறாங்க. குட்டிமணி அவங்க சித்தப்பாவோட சேவல் தோத்துருது. அப்ப எல்லாரும் அவரை ரொம்ப கிண்டல் பண்றாங்க. அப்ப அந்த சமயத்துல அந்த நடுவர், இதோட உங்க பகையை முடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும், குட்டிமணி அவங்க சித்தப்பா, இல்ல முடியாது, நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் களரி போட்டி வச்சுக்க போறோம், அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அது மூலமா எங்களோட பகையை தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அவரும் சரி இவங்களோட போட்டியை ஏத்துக்கிட்டு இன்னையிலிருந்து 10 நாள் உங்க 2 பேர்த்துக்கும் 1-to-1 களரி போட்டி அப்படின்னு சொல்லி அவரோட தீர்ப்பை கொடுத்து அனுப்பிடுறாரு. அந்த நாளும் வருது. 2 நாட்டு வீரர்களும் அங்கங்க சூழ்ந்து நிக்கிறாங்க. மேடையை சுத்தியும் ஒரே ஆரவாரமா இருக்குது. அங்க நடுவர் ஒரு இடத்துல உட்கார்ந்து போட்டியோட விதிகள் எல்லாம் சொல்லி, நீங்க 2 பேரும் சண்டையை ஆரம்பிக்கலாம்
அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் இளவரசருக்கு சந்து படைத்தளபதியா இருக்கிறான், கண்ணில் அத்தனையும் திருட்டு பார்வையோட. எதிர்பக்கத்துல குட்டிமணி அவங்க சித்தப்பாவும் அவரோட ஆட்களும் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப கடுமையா மோதிக்கிறாங்க. யாரு ஜெயிப்பாங்கன்னே யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அந்த காட்சி மாறுது. ஒரு சமயத்துல குட்டிமணி அவங்க சித்தப்பா ஜெயிக்கிற மாதிரி இருக்கு, இன்னொரு சமயத்துல அவரோட எதிரி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. இப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல ரொம்ப வேகமா குட்டிமணியோட சித்தப்பா இளவரசனை தாக்க அந்த வாள் பிச்சுட்டு போய் விழுந்துருது. ஏன்னா அந்த வாள்ல தான் சந்து ஏற்கனவே திருடுத்தனம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான் இல்லையா. அப்போ அடுத்த வாள் குடுன்னு அந்த இளவரசன் கேட்டுட்டு இருக்கும் போதே சந்து குனிஞ்சு வாள் எடுக்கிற மாதிரி பாவலா பண்ணிட்டு இருக்கான். ஆனா வாள் எடுத்து கொடுக்கல. எல்லாரும் சீக்கிரம் எடுத்து கொடுப்பான் அப்படின்னு பாக்குறாங்க. அவன் வாள் தொலாவறான். அதுக்குள்ள குட்டிமணி அவங்க சித்தப்பா அந்த இளவரசனை கொல்ல வரவும் வாளோட கைப்பிடியை எடுத்து ஓங்கி அவரை கழுத்துல அடிக்கிறான். அது கழுத்துல ஏறி அப்படியே முட்டி போட்டு பின்னால மடங்கி விழுந்து குட்டிமணி அவங்க சித்தப்பா அங்கேயே இறந்தும் போயிடுறாரு. இது சந்துவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆகுது. இளவரசன் செத்துருவான்னு எதிர்பார்த்த சந்து அப்படியே அது ஆப்போசிட்டா நடக்கவும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறான். உடனே சுதாரிச்சுட்டு மத்தவங்க கூட சேர்ந்து இளவரசனோட வெற்றிக்கு கைதட்டி கொண்டாடுறான். அடுத்த கட்டத்துல சித்தப்பனை இழந்த அந்த குட்டிமணி ரொம்ப வேதனையோட அழுதுட்டே ஒரு மண்டபத்துக்குள்ள இரும்புலான சாட்டையில அங்க இருக்கிற அத்தனை சிலைகளோட கழுத்தையும் அந்த இரும்பு சாட்டையால வெட்டி வீசிட்டு கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். போட்டியில ஜெயிச்சிருந்தாலும் அந்த இளவரசனுக்கு அடிபட்டுருது. குட்டிமணி அவங்க சித்தப்பா ஒரு கட்டத்துல அவன் நெஞ்சுக்கு கீழே வாள்ல குத்திடுவாரு. அந்த காயத்தினால அவரால் நடந்து போக முடியல. அவரு 4 பேர் ஒரு கட்டில சுமந்துட்டு போறாங்க. ஒரு இடத்துல வந்த உடனே அந்த இளவரசர் நம்ம எல்லாரும் இங்க தங்கிட்டு நாளை காலையில திருப்பியும் நம்ம பயணத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லவும் அங்க ஒரு நல்ல இடமா பார்த்து தங்குறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தீயம் அப்படிங்கிற ஒரு நாட்டிய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது. அதை சந்துவோட ஃப்ரெண்டு, அவரோட மகன் சந்து எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள ஒரு குகை மாதிரி இருக்கு. அங்க அந்த இளவரசரை படுக்க வச்சிருக்காங்க. அவருக்கு துணையா படை வீரர்கள்லாம் சூழ்ந்து இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு கூன் விழுந்த பெண் தலைக்கு முக்காடு போட்டுட்டு ஒரு குச்சியை ஊனியபடியே நடந்து வந்து ஒவ்வொரு வீரருக்கும் இரவுக்கான அந்த பானத்தை கொடுக்கறாங்க. எல்லாரும் அதை குடிக்கிறாங்க. குடிச்சவங்க எல்லாரும் மயங்கியும் விழுந்துடுறாங்க. இளவரசரை மடியில படுக்க வச்சு சந்து தூங்க வச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த குகை வாசலுக்கு வந்த அந்த பெண் தன் கையில் இருந்த விளக்க முகத்துக்கு நேரா காமிக்க வந்தது குட்டிமணிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட சந்து அந்த இளவரசரை மெதுவா கீழே படுக்க வச்சுட்டு குட்டிமணி கிட்ட வர்றான். எதுக்காக இங்க வந்த, உயிருக்கு ஆபத்து இல்லையா அப்படின்னு கேட்கவும் என் சித்தப்பாவோட மரணத்துக்கு காரணமான அந்த இளவரசன் உயிரோட காலையில ஊருக்கு போக கூடாது அப்படின்னு கண்ணில் வெறியோட சொல்றா. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சந்து கேட்கறான். இங்க பாரு, எல்லாத்துக்கும் பானத்துல மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சிருக்கேன். அவங்க எல்லாம் காலையில வரைக்கும் யாரும் எதிர்க்க மாட்டாங்க. இந்த குத்து விளக்கால நீ அந்த இளவரசரை கொன்னுட்டு நீயும் வெளியே போய் படுத்துக்கோ, யாருக்கும் சந்தேகம் வராது. இங்க இருக்கிற அந்த காவலாளிகளை பழி சுமத்திட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு அவ ஐடியா சொல்றான். ஒரு கணம் சந்து யோசிக்கிறான். என்னால எப்படி கொல்ல முடியும் தெரியல, என்னை நம்பி என் மடியில படுத்துட்டு இருக்கிறவரை நான் எப்படி கொல்றது அப்படின்னு கேட்கவும் அவங்க உனக்கு செஞ்ச துரோகத்தை மறந்துட்டியா? ஒரு துரோகத்துக்கு இன்னொரு துரோகம் தான் சரியான பதிலா இருக்க முடியும். நான் சொல்றது மட்டும் கேட்டு செய், நம்ம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்றான். அவனுக்கு கோபத்துல மூக்கெல்லாம் வெடைக்குது, கண்ணெல்லாம் செவக்குது. ஒரு கணம் இளவரசி அவன் கண்ணு முன்னாடி வந்து போறான். எனக்கு எப்பேற்பட்ட துரோகத்தை செஞ்சாங்க, கொடு அந்த குத்து விளக்க அப்படின்னு குத்து விளக்க வாங்குறான். அந்த குத்து விளக்க வாங்கிட்டு போய் தூக்கத்துல இருந்த அந்த இளவரசனை அந்த குத்து விளக்காலேயே அடிச்சு கொன்னுறான். கொன்னுட்டு ஒன்னும் தெரியாதவனாட்டா வெளியே போய் அவன் ஃப்ரெண்டு பக்கத்திலேயே படுத்துக்கிறான். இங்க குட்டிமணி அந்த இளவரசரோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் தொடச்சு பக்கத்துல இருந்த காவலர்களோட கைகள்ல வாள்கள்ல அவங்க உடம்புல எல்லாத்தையும் தேய்ச்சி விட்டுட்டு கையை கழுவிட்டு அங்கிருந்து ஓடி மறைஞ்சிடறான். பொழுது விடியுது. இளவரசரை தேடிட்டு அவங்க படை தலைவர்கள்லாம் வர்றாங்க. உள்ள போய் பார்த்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி, இளவரசர் செத்து கிடக்கிறாரு. அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க. இப்பதான் புதுசா கேட்கிற மாதிரி சந்துவும் ஆக்ட் பண்ணிட்டு இப்படி கொன்னுட்டாங்களேன்னு சொல்லி ஒரே கத்துறான். இந்த சத்தத்தையெல்லாம் கேட்டுதான் அவரோட காவலாளிகள் எந்திரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆழ்ந்து தூங்கியிருக்காங்க அந்த மயக்க மருந்துனால. எந்திரிச்சு அந்த 2 வீரர்களையும் சந்து போய் துரோகிகளா, இப்படி கொன்னுட்டீங்களாடா, உங்களை நம்பித்தானே நான் விட்டுட்டு போனேன்னு சொல்லி 2 பேரையும் தலையும் வெட்டி வீசிடுறான். அதை பார்த்துட்டு இருந்த சந்துவோட ஃப்ரெண்டுக்கும் மற்ற படை தளபதிகளுக்கும் அதிர்ச்சி ஆயிருது. அவனை ஏன் கொன்ன சந்து? அவன் உயிரோட அல்லவா நம்மளுக்கு வேணும், இப்போ எதுக்காக அவன் கொலை செஞ்சாங்கன்னு நம்மளுக்கு தகவல் இல்லாமல் போச்சே அப்படின்னு எல்லாரும் வருத்தப்பட, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வந்த கோபத்தில் அவங்கள கொண்டுட்டேன் அப்படின்னு போலியா அழுது நடிக்கிறான் சந்து. இது எல்லாமே அந்த குட்டிமணி சொல்லி கொடுத்தது. அதை அப்படியே டிட்டோவா ஃபாலோ பண்றான். அடுத்த சீன்ல இளவரசர் இறந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த பொறுப்பு சந்துக்கு வந்து சேருது. அவனோட நயவஞ்சகத்தை அறியாத மன்னரும் மற்றவங்களும் அவனுக்கு அந்த பதவியை கொடுக்கறாங்க. இளவரசனா இல்லாட்டினாலும் மன்னருக்கு அப்புறம் எல்லா அதிகாரமும் இப்ப சந்து கிட்ட இருக்கு. சந்துவும் மிகப்பெரிய அளவுல வளர்ந்துடுறான். இப்ப அடுத்த சீன்ல சந்து குட்டிமணி கிட்ட கத்திட்டு இருக்கான். இளவரசனை நான் தான் கொன்னேங்கிறது
என்னோட ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டான், அதனால நம்ம பிளாக்மெயில் பண்ணுறான், நீ வந்து என் மகனை தளபதி ஆக்கலைன்னா இந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான் அப்படின்னு சொல்லவும் சிரிச்சுட்டே குட்டிமணி அவன் ஒன்றும் சாகாமரம் வாங்கிட்டு வரல இல்லை அப்படின்னு கேட்குறான். அதை புரிஞ்சுக்கிட்ட சந்து அவனுக்கு வேண்டிய ஆட்களை கூப்பிட்டு இந்த மாதிரி என் நண்பன் நாளைக்கே சாகணும், அவனும் சாகணும், அவன் மகனும் சாகணும், உங்களோட பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லவும் மறுநாள் சந்துவோட நண்பனும் அவனோட மகனும் கால்நடையா நடந்து போயிட்டு இருக்கும்போது எங்கிருந்தோ திடீர்னு ஓடி வந்த சந்துவோட ஆட்கள் அவங்க 2 பேர்த்தையும் தாக்குறாங்க. அதில் சந்துவோட நண்பன் கீழே விழுகவும் அவனை சராமரியா தாக்கி கொள்றாங்க. சாகருக்கு முன்னாடி தன் மகன்கிட்ட ஓடி போய் தப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டே சந்துவோட நண்பன் அங்கேயே விழுந்து செத்துறான். அந்த பையனும் வேகமா ஓடி போய் தப்பிச்சிடறான். இந்த தகவலை சந்து கொண்டு வராங்க. அவனும் குட்டிமணியும் ஒரு பூஜையில் இருக்கும்போது இந்த தகவலை சந்து கிட்ட சொல்றாங்க. மகன் மட்டும் தப்பிச்சிட்டான், அப்பாவை கொண்டுட்டான்னு சொல்லவும் சந்துக்கு கோபம் வந்துடுது. போய் தொலைங்கடா, ஒரு வேலையும் கூட உருப்படியா செய்ய மாட்டீங்களா அப்படின்னு திட்டுறான். அடுத்த சீன்ல குட்டிமணியை காமிக்கிறாங்க. இந்த கொலைகள் துரோகங்கள் எல்லாத்தையும் செஞ்ச அந்த குட்டிமணிக்கு இப்ப மனநிலைமை பாதிச்சிருக்கு. பைத்தியம் போல தானாவே எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருக்கிறா. கையெல்லாம் ரத்தம், இதே தான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை. எத்தனை கழுவுனாலும் கையில ரத்தம் போக மாட்டேங்குது, அரேபியாவில இருந்து சென்ட் வாங்கிட்டு வந்து பூசினேன், அப்பவும் ரத்தம் போக மாட்டேங்குதுன்னு தனியா புலம்பிட்டு இருக்கவும் வைத்தியெல்லாம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க. வைத்தியர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இது குணப்படுத்த முடியாத நோய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களா பார்த்து சரியானாதான் உண்டு, இதுக்கு மருந்து எதுவும் இல்லை, முக்கியமா அவங்க கையில கூர்மையான ஆயுதம் எதுவும் கிடைக்காம பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ அடுத்த சீன்ல அந்த குட்டிமணி கடவுள் சிலை முன்னாடி ஆராத்தி எடுத்துட்டு இருக்கிறார். அந்த கடவுளுக்கு ஆராத்தி எல்லாம் பண்ணிட்டு அந்த கடவுள் முன்னாடி மண்டி போட்டு மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அவன் நெஞ்சில சொருகி அப்படியே செத்து விழுந்துடுறான். மனைவியோட சாவை கேட்டு ஓடி வந்த சந்து அவ பக்கத்துல உட்கார்ந்து கதறி அழுகிறான். இப்படி துரோகத்துக்கு மேல துரோகம் பண்ணி இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டனே, என்னோட அழிவு ரொம்ப தூரத்துல இல்லைன்னு மனைவி பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு அழுகிறான். இந்த சமயத்துல மன்னர் குடும்பத்துக்கு சந்து தான் இளவரசனை கொன்னாங்கிற தகவல் கிடைக்குது. மிக கோபமடைஞ்ச அந்த இளவரசி நான் தான் அவனை கொல்லுவேன்னு சொல்லி அவங்க தந்தை கிட்ட ரொம்ப கடுமையான வாள் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. அவங்க தந்தையும் நீ எவ்வளவு நாள் பயிற்சி எடுத்தாலும் சந்துவை ஜெயிக்கவே முடியாது, உன்னை விட 10 மடங்கு 100 மடங்கு அவன் பலசாலி, அவனை ஜெயிக்கணும்னா நம்ம போக வேண்டிய இடம் துளு நாடு, அந்த துளு நாட்டில் போய் நம்ம பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் சந்துவை ஜெயிக்க முடியும், அதுக்கு சரியான ஆள் உன்னோட மகன், அவன் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் துளு நாட்டுக்கு கிளம்புறாங்க. இவங்களையெல்லாம் வழிநடத்து கூட்டிட்டு போறவன் மன்னரோட இன்னொரு படை தளபதி, மன்னரின் அபிமானமான உண்மையான தளபதியா. இந்த தகவல் சந்து கிட்ட வரவும் சந்துக்கு ரொம்ப கோபம் வருது. அவன் அப்படியா செஞ்சான், அவன் பொண்டாட்டி பையனெல்லாம் இங்கதான் இருக்காங்கன்னு கேட்கறான். ஆமான்னு அவனோட படை வீரர்கள் சொல்ல அவங்கள முடிச்சிருங்க அப்படின்னு ஒரு ஒன்லைன் மட்டும் சொல்றான். அதன்படி அவங்க எல்லாம் அந்த படை தளபதியோட சம்சாரத்தை துரத்த தன்னோட குழந்தைய தோல்ல சுமந்துட்டு அந்த அம்மா மலையை நோக்கி ஓடுறாங்க. உங்க கையில நான் கிடைச்சு சாகிறத விட மலை மேலிருந்து விழுந்து நாங்க செத்துறோம்னு சொல்லிட்டு அப்படியே மலை மேல இருந்து மல்லாக்கா விழுந்து அவங்களும் செத்து போயிடுறாங்க. அடுத்த காட்சியில அந்த குட்டி இளவரசனை காமிக்கிறாங்க. 20 வயதான அந்த குட்டி இளவரசன் மிக கடுமையான வாள் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கான். கடுமையான மலையில வழுக்கிற பாறைகள் அவனுக்கு பயிற்சி தரப்படுது. உண்ணாம உறங்காம எப்ப பார்த்தாலும் கடுமையான பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறான். எப்படியும் சந்துவை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் தான். அதனால மிக கடுமையா பயிற்சி எடுத்துட்டு இருக்கான். அவனோட பயிற்சியும் ஒரு கட்டத்துல முடிவுக்கு வருது. அடுத்த சீன்ல சந்துக்கு எதிர மன்னரோட ஆட்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்கன்னு கேட்கறான். உன்னை களரி போட்டிக்கு அழைக்க வந்திருக்கோம், என் கூட மோத போறது யாரு, மன்னரா அல்லது இளவரசியா இல்ல அவங்க 2 பேரும் சேர்ந்தான்னு நக்கலா சிரிச்சுட்டு கேட்கறான். அதுக்கு வந்தவர் இல்ல அவங்க 2 பேரும் இல்ல, உன் கூட மோத போறது இளவரசன் அப்படின்னு சொல்றான். சின்ன பசங்க கிட்ட நான் சண்டை போடுறது இல்ல அப்படின்னு சந்து சொல்றான். அந்த சின்ன பையனை ஜெயிக்க முடிஞ்சா நீ ஜெயிச்சுக்கோ அப்படின்னு வந்தவர் சொல்லவும் சந்துக்கு ஒரே சிரிப்பு, நிறுத்த முடியாம வயிறு வலிக்க சிரிக்கிறான். சின்ன பையன் கூடவா நான் சண்டை பிடிக்கணும் அப்படின்னு கடைசியில சண்டைக்கு ஒத்துக்கிறான். அந்த சண்டை பிடிக்க வேண்டிய நாள் வருது. சந்துக்கு அன்னைக்கு காலையில இருந்தே மனசு சரியில்லை. அந்த மந்திரவாதி கிட்ட போய் தன்னோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறான். அந்த மந்திரவாதியும் நிர்வாணமா அமர்ந்திருக்கிற பெண் கிட்ட சந்துவோட எதிர்காலத்தை பத்தி கேட்க, புத்திசாலியா இருந்தா வரப்போற புயலம் கூட தென்றலா மாத்திக்க முடியும், உன்னோட அழிவு உன்னை நோக்கி வருது அப்படின்னு திருப்பி ஒரு ஒன்லைனர் மட்டும் சொல்லிடுறான். சந்துக்கு பயம் வந்துடுது. அந்த பயத்தோடையே வந்து சண்டைக்கு தயாராகிறான். அவன் மனசுக்குள்ள நம்ம முடிவு நெருங்கிருச்சு அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சிருது. இருந்தாலும் சண்டையில தோக்கக்கூடாது, வீரனாத்தான் சாகணும், முடிஞ்ச வரைக்கும் எதிரிய கொன்னுட்டு நம்ம சாகணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்கிறான். திருப்பியும் அந்த பெரிய பிரம்மாண்டமான மேடை, ஒரு பக்கம்
மன்னருக்கு வேண்டிய ஆட்கள், மறுபக்கம் சந்துவுக்கு வேண்டிய ஆட்கள், நடுவுல ஒரு உயரமான இடத்துல அந்த தலைவர் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்ப மேடையில சந்துவை காமிக்கிறாங்க. மன்னர் படையோட ஆரவாரம் கேட்டு திரும்பி பார்க்கறான். அங்க அந்த இளவரசன், மன்னர், இளவரசி இவங்க எல்லாம் சூழ, அவங்களோட படைகள் சூழ வந்துட்டு இருக்கிறான். பெரிய மழை வருது. அந்த மழையை கொண்டு வந்ததே அவன் தான் போல தெரியுது சந்துக்கு. 2 பேருக்கும் சண்டை தொடங்குது. சந்துவோட ஒவ்வொரு அடியும் வெறித்தனமா இருக்குது. அவன் கேடயமும் வாளும் சுழற்ற வேகத்துக்கு அந்த இளவரசனால ஈடு கொடுக்க முடியல. ஒவ்வொரு முறையும் இளவரசன் தாக்கும் போதும் அந்த கேடயத்தின் மூலமா அவனோட தாக்குதலை தடுத்து இளவரசனை எட்டி உதைச்சு கீழே விழுக வைக்கிறான். பல முறை விழுந்தும் கூட அந்த இளவரசன் துள்ளி எழுந்து சண்டைக்கு வர்றான். இப்படி சண்டை முழுக்க சந்துவோட கையே ஓங்கி இருக்கிற நிலைமையில இந்த இளவரசன் தோத்துருவான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஒரு கட்டத்துல சந்து அடிச்ச அடியில இளவரசனோட வால் பறந்து போய் விழுகுது. வெறும் கையா நிக்கிறான். சந்து மேற்கொண்டு மூர்க்கத்தனமா சுழன்று தாக்க கேடயத்திலேயே எல்லாத்தையும் லாவகமா தடுத்து பக்கத்துல இருக்கிற ஒரு இரும்பு சாட்டைய அந்த இளவரசன் எடுக்கிறான். ஒரு கணத்துல அந்த சாட்டைய எடுத்து சந்துவோட காலில் சுழட்டி அவனை ஒரு இடத்துல நிக்க வச்சு மறு கையில இன்னொரு சாட்டைய சந்து கழுத்தை நோக்கி வீசுறான். அந்த இரும்பு சாட்டை சந்துவோட கழுத்தை போய் சுத்தி நின்னுக்குது. அந்த இரும்பு சாட்டையோட ஸ்பெஷல் என்னன்னா, அந்த சாட்டையோட நடுவுல கத்தி மாதிரி லைனா இருக்கும். ஒரு மரத்தவே வெட்டி தள்ளுற அளவுக்கு அந்த சாட்டையோட கத்திகள் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. சந்து கழுத்தை அசைக்க முடியாம, காலை அசைக்க முடியாம நிக்கிறான். அவன் கண்ணில் மரண பீதி தெரியுது. அவனை வெறியோட பார்த்துட்டு இருந்த அந்த இளவரசன் கொஞ்ச நேரம் மௌனமா அவன் மரண பீதியை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறமா அந்த சாட்டைய ஒரே இழுக்கவும் சந்துவோட முண்டம் வேற தலை வேறையா பிச்சுட்டு போய் விழுகுது. மன்னர் படையெல்லாம் ஒரே ஆரவாரமும் ஆர்ப்பாரிப்புமா எல்லாம் கை தட்டி கொண்டாடுறாங்க. இளவரசன் முகத்துல ஒரு நிம்மதி தெரியுது. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் சொன்ன விதம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு தரமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.